போகிறது 10th மேக்ஸ் 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த 12th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் a rectangular park of perimeter 320 meter and the area 4800 meter square? If so, find its length and breadth. ஓகேங்களா, ஒரு பார்க் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க, ரெக்டாங்குலர் பார்க். அதோட பெரிமீட்டர் இவ்வளவும் ஏரியா இவ்வளவும் இருந்தால் லென்த்தும் பிரெத்தும் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பெரிமீட்டருக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேங்களா, எவ்வளவு அங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 320 மீட்டர். ஓகேங்களா, 320, அதாவது பெரிமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே 320 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா. ஓகேங்களா, இது வந்து ரெக்டாங்குலர் அப்படின்றதுனால தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, ரெக்டாங்கிள். ஓகேங்களா, ரெக்டாங்குலர் பாக்ஸ், பெரிமீட்டர் இவ்வளவு. ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, லென்த்தும் பிரெத்தும் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம், எல் இன்ட்டு பி. ஓகேங்களா, ஸோ எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு அவன் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், 160. ஓகேங்களா, எல் இன்ட்டு பி அப்படின்றது கொஸ்டினில் நம்மளுக்கு 160 கிடையாது, 4800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4800 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி வந்து 320. அப்போ எல் ப்ளஸ் பி வந்து எவ்வளவு, 320 டிவைடட் பை 2, 160. ஓகேங்களா, எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 160, பி ஈக்குவல் டு என்னது, 160 மைனஸ் எல்லா. ஓகேங்களா, ஸோ பி ஈக்குவல் டு 160 எல். இது எனக்கு இருக்கக்கூடியது இந்த எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180. ஓகேங்களா, இதுலேருந்து எடுத்தது. ஸோ இது வந்து எல்பி ஈக்குவல் டு 4800. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நம்மளாவே நம்பர் போட்டு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து எடுத்துருக்கிறேன். பெரிமீட்டர் வந்து 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி 320 மீட்டர். அப்போ எல்பி வந்து எல் ப்ளஸ் பி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 320-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு இது வரும். ஓகேங்களா, ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாற்றிருக்கேன், எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஏரியா எல்பி ஈக்குவல் டு 4800 மீட்டர் ஸ்கொயர். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் இருந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், பி ஈக்குவல் டு 180 மைனஸ் எல். ஏன்னா எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ சப் பி ஈக்குவல் டு 180 மைனஸ் எல் எதில் கொடுக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷனில் நான் போடுறேன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு என்ன இருக்குது, எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180. ஸோ எல் ப்ளஸ் பிக்கு பதில் 180 மைனஸ் எல் இதில் போட முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மைனஸ் எல்லுன்னு வரும். ஸோ எல் கேன்சல், 180 ஈக்குவல் டு 180ன்னு வரும். ஸோ அப்போ இது நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பியில் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து தான் பி எடுத்திருக்கோம், மறுபடியும் அதிலே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் எனக்கு 0 தான் வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது எதுக்காக நான் எடுத்து காமிச்சேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து ஏன் ஃபஸ்ட்டில் போடுறோம் செகண்டில் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னா பிக்கு பதிலாக 180 மைனஸ் எல்லுன்னு போட்டிங்கன்னா எல்லும் கேன்சல், ஆன்சர் என்ன வரும், 180 ஈக்குவல் டு 180 தான் வரும். பி கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 4800. பி ஈக்குவல் டு, ஓகேங்களா, எல் எழுதிட்டேன், பி ஈக்குவல் டு என்னது, 180 மைனஸ் எல். ஓகேங்களா, ஸோ பி ஈக்குவல் டு 180 மைனஸ் எல். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், 4800, 80 இன்ட்டு 180, 180 எல், எல் இன்ட்டு 180, 180 எல் மைனஸ் எல் இன்ட்டு எல், எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4800. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த எல் ஸ்கொயர் நான் அந்த சைடு கொண்டு போனோம், எல் ஸ்கொயர் 180 எல் அந்த சைடு கொண்டு போனோம், மைனஸ் 180 எல், இது அந்த சைடு தான் இருக்குது, 4800 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை வழக்கம் போல் நான் ஃபேக்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ 4800 அப்படின்னா 4 டேபிளில் போட்டாலே நம்மளுக்கு வந்துடும் என்னது, 21 4. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 19 தான் வரும் டிஃப்ரென்ஸு. அப்போ 19க்கும் 4க்கும் 21க்கும் செட் ஆகாது. ஸோ 4 போட வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 போடலாம், 112, 4 12s, 12 போட்டிங்கன்னா 4ன்னு வரும். ஸோ 12ஐயும் 4ஐயும் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ வருது, 160. எனக்கு இருக்குது 180. சாரி, நம்மளோட கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கோம். நம்ம என்ன அப்படின்னா இங்கே 160 தான் இருக்குது. ஸோ இது 160. 12th சம் நான் தப்பாக செஞ்சுருக்கிறேன், அதனால் அழிக்கிறேன்.
இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த 12th சம் தான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் ஏ ரெக்டாங்குலர் பார்க்கை டிசைன் பண்ண முடியுமா? பெரிமீட்டர் வந்து 320 மீட்டர் ஆகும், ஏரியா வந்து 4800 மீட்டர் ஸ்கொயராகவும் வச்சுக்கிட்டா. அப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இஃப் ஸோ ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத். அதோட லென்த் என்ன, பிரெத் என்ன அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நான் எடுத்து எழுதுகிறேன். ரெக்டாங்குலர் அப்படின்றதுனால ரெக்டாங்குலர் பார்க்கு. ஸோ அப்போ அதோட பெரிமீட்டர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன, 2 × L + B. ஸோ அது என்ன கொடுத்துருக்கான், அவன் கொடுத்துருக்கிறது பெரிமீட்டருக்கு வந்து 320 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா L × B தான் ஏரியா. எவ்வளோ கொடுத்துருக்கான், 4800 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 2 × L + B = 320. அப்போ L + B வந்து 320 / 2 என்ன வரும், 160. ஸோ அப்போ L + B = 160. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு எல்லும் பியும் அப்படியே எடுக்கிறான், 4800. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எல்பி ரெண்டுமே தெரியும். பட் இங்கேயும் எல்பி ரெண்டு ப்ளஸ்லேயும் இருக்குது, மல்டிப்ளிகேஷன்லேயும் இருக்குது. பட் எனக்கு எல்பி ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்று ரெண்டையுமே எல்லாம் மாற்றலாம், இல்லை ரெண்டையுமே பியாக மாற்றலாமா? ஸோ ரெண்டையுமே ஒன்று எல்லாம் மாற்றணும், அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டையுமே பியாக மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டையுமே பியாக மாற்ற போகிறேன். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு எப்படி மாற்றலாம், 180. இந்த ப்ளஸ் எல் வரும்போது இந்த சைடு வந்துடுமா? ஓகேவா? ஸோ பி ஈக்குவல் டு 180 - எல். ஸோ இப்போ சப் b = 180 - L இன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் மறுபடியும் போட்டேன் அப்படின்னா எல்லும் கேன்சல் ஆகும், பியும் கேன்சல் ஆகும். ஸோ மீதி இருக்கிறது 160 தானே, இது 160. ஸோ ரெண்டுமே 160 = 0ன்னு வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட முடியாது, செகண்ட் ஈக்குவேஷனில் தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் L × B = 4800. பிக்கு பதில் 160 - L எடுக்கிறேன், 4800. ஸோ எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 160 L L². ஸோ மைனஸில் இருக்குது 4800. ஸோ இப்போ L² எனக்கு இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பவர் எப்போவுமே ப்ளஸில் வரணும். ஸோ மைனஸில் இருக்கிற அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸில் வந்துடும். 160 L அந்த சைடு போகும்போது -160 L. இது அந்த சைடு தான் இருக்குது, 4800 = 0. ஸோ எனக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தான் தெரியுமே, இதுக்கு மேலே இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணால் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 4800, ஆட் பண்ணால் 160. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் போட்டு பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். 12 + 4 16 தான். 16 மீன்ஸ் 160 கூட கொண்டு வரலாம். ஓகேங்களா? 120 × 4 போட்டால் 160 வராது, 120 போடலாம். 120 × 40. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம செட் பண்ணணும். நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் யோசிக்கணும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 00 அங்கே வந்துடும். 12 × 12 4 48. 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸில் வருது. நம்ம பட் ஆன்சர் வந்து ஆட் பண்ணும்போது மைனஸ்ன்றப்ப இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ இப்போ மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு தேவையானது L - 120 L - 40. ஓகேங்களா? = 0. ஓகேங்களா? ஸோ அப்போ L = 120 ஒரு ஆன்சரு, L = 40ன்றது ஒரு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை 2 விதத்தில் செய்யலாம். L = 120ன்னு கொண்டு போய் எதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். L + B = 160. ஸோ அப்போ L வந்து 120ன்றப்ப B = 160. B = 160. இந்த 120 இந்த சைடு வரும்போது -120. B = 40. ஓகேவா? L 120ன்றப்ப B வந்து 40. அடுத்தது செகண்ட் ஆன்சர். ஸோ இந்த சைடு வரேன், இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ L + B = 160. L வந்து 40ன்றப்ப B வந்து 160. ஸோ B = 160 - 40 120. ஓகேங்களா? ஸோ 2 பேர் கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னா லென்த்து 120, பிரெத்து 40. இன்னொன்று லென்த்து 40, பிரெத்து
120. ஸோ இதை பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் லென்த்து தான் எப்போவுமே பிரெத்தை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப லென்த்து 120, பிரெத்து 40 தான் கரெக்டான ஆன்சர். லென்த்து கம்மியாகவும் பிரெத்து அதிகமாகவும் இருந்தால் சொல்ல மாட்டோம். எது அதிகமாக அதுதான் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். that for the length of the park equal to 120 meter and the breadth of the park equal to 40 meter. ஸோ இதுதான் வந்து 12th சம்முக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக கிளாஸ் புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த கொஸ்டினோட பார்த்துக்கோங்க.